ஓம் நமோ வெங்கடேஷாய. பூலோக வைகுண்டம் 108 திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் நடக்கிற வைகுண்ட ஏகாதசி பெருவிழா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த வருஷத்து வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். 22 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த பெருவிழாவில் முக்கியமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிசம்பர் 19ஆம் தேதி திருநெடுந்தாண்டகம். இந்த உற்சவம் நடக்கிறதுக்கு காரணம் திருமங்கையாழ்வார். அவரோட அவதார திருநட்சத்திரம், அதாவது பர்த்டே அப்போ ரங்கநாத சுவாமியை பார்க்கறதுக்காக வந்து பாசுரங்கள் பாடுறார். அது ரொம்ப பிடிச்சி போகவே பெருமாள் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அதற்கு திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் தமிழில் பாடின பாசுரங்களை நீங்கள் கேட்கணுங்கிறார். பெருமாளும் அதுக்கு ஓகே சொல்ல வைகுண்ட ஏகாதசிலேருந்து நைட்டு நம்மாழ்வார் பாடின பாசுரங்கள் 100 10 நாட்கள் பெருமாள் கேட்பார். மொத்தம் 1000 பாசுரங்கள் 10 நாட்கள். அது ராப்பத்து உற்சவம். நாதமுனிகள் வந்து மற்ற ஆழ்வார்கள் பாடின பாசுரங்களும் நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட கேட்கவே வைகுண்ட ஏகாதசிலேருந்து முதல் 10 நாட்கள் மற்ற ஆழ்வார்கள் பாடின 2000 பாசுரங்கள் பெருமாள் கேட்பார். அது பகல் 10. ஸோ இப்படி தான் உற்சவம் ஸ்டார்ட் ஆச்சு. திருமங்கை ஆழ்வார் பெருமாளுக்கு ஃபஸ்ட்டு பாடின அந்த 30 பாசுரம் தான் திருநெடுந்தாண்டகம். அது டிசம்பர் 19ஆம் தேதி மூலஸ்தானத்தில் அந்த பாசுரங்களை சொல்லுவாங்க. அடுத்து 20ஆம் தேதியிலேருந்து பகல் 10 உற்சவம் ஸ்டார்ட் ஆகும். டிசம்பர் 29ஆம் தேதி மோகினி அவதாரம். பராசர பட்டருக்காக நம்பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்தில் ரொம்ப அழகாக காட்சி கொடுப்பார் அன்னைக்கு. ஆக்சுவலாக இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு எந்த பாஸும் கிடையாது. 100 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய் டிக்கெட் எதுவும் கிடையாது. ஃப்ரீ தர்ஷனம் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு இந்த நாட்களில் போகணும் அப்படின்னா அவசியம் ஹெச்ஆர்சிஏ போர்ட்டலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவோட உற்சவம் டீட்டெயிலாக கொடுப்பாங்க. எந்தெந்த டைமில் மூலவர் சேவைக்கு அனுமதிப்போம், அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெஸ்ட் ஆப்ஷன் முந்தின நாளே நீங்கள் திருச்சியில் ஸ்டே பண்ணிவிட்டு ஏகாதசி ஸ்டார்டர் அந்த டைமை ஒட்டி மூலவர் சேவையை பார்த்துருங்க. முத்தங்கி சேவையில் இருப்பார் பெருமாள். 4 மணியோட முந்தின நாள் சாயந்தரம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க மூலவர் சேவை. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ மொதல் நாள் நம்ம மூலவர் சேவையில் பார்த்துடணும் மூலவர் பெருமாளை, ரங்கநாத பெருமாளை. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் 29ஆம் தேதி சாயந்தரம் மோகினி அவதாரத்தில் நம் பெருமாளையும் சேவிச்சுட்டு மிட் நைட் போல் போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. வைகுண்ட வாசல் வழியாக நம்ம வெளியில் வந்துடலாம். 2 விதமாக தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஒரு தரிசனம் எப்படின்னா மூலவர் சேவை பார்த்துட்டு வைகுண்ட வாசல் வழியாக வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இன்னொரு தரிசனம் எப்படி இருக்கும்னா டைரெக்டாக மூலவர் சேவையை ஸ்கிப் பண்ணிவிட்டு வைகுண்ட வாசல் வழியாக வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு வைகுண்ட வாசல் வழியாக வெளியில் வர்றது ஒரு 2 hours நம்ம மிச்சப்படுத்தலாம். அதுக்கு தான் நீங்கள் முத நாளே ஏகாதசி அந்த டைம் ஸ்டார்ட் ஆகும்ல, அதை பொறுத்து நீங்கள் மூலவர் சேவையில் பெருமாளை சேவிச்சிட்டிங்கன்னா நைட்டு நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 3 hours வைகுண்ட வாசல் வழியாக வெளியில் வந்து மற்ற சன்னதிகளையும் தரிசனம் செய்துட்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் நம்பெருமாள் ரத்னாங்கி சேவையில் அவ்வளோ அழகாக இருப்பார். அந்த மண்டபத்தில் எதிர் சேவையாக அத்தனை ஆழ்வார்களும் இருப்பாங்க. போன வருஷம் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படியே போக போக எந்த சைடு அந்த க்யூவில் தான் நாங்கள் போனோம். எந்த சைடு போனாலும் ஆழ்வார்கள்லாம் உற்சவமாக வந்து தான் வருவாங்க, பிரதட்சணம் எடுத்து தான் வருவாங்க. திருப்பி அப்படியே 3 தடவை ஆழ்வார்களோட ரொம்ப அழகாக இருக்கும். அத்தனை ஆழ்வார்களும் அப்படியே வர்றது பிரகாரம் சுற்றி தான் வருவாங்க. 3 தடவை பார்த்துட்டு மூலவர் சேவை பார்த்துட்டு வைகுண்ட வாசல் வழியாக வெளியில் வந்து தாயாரையும் சேவிச்சுட்டு மற்ற பிரகாரங்களையும் சேவிச்சுட்டு கரெக்டாக நம்பெருமாளை பார்த்துட்டு அவசியம் எதிர் சேவையாக இருக்கிற ஆழ்வார்கள் அங்கே வந்துடுவாங்க மண்டபத்துக்கு. அவங்களையும் பார்த்துட்டு பிரசாதமெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை முந்தின நாள்லாம் போக முடியாது, ரூமெல்லாம் எடுக்கிறதுக்கு இப்போ நான் இனிமேட்டுக்கு கிடைக்காது அப்படிங்கிறவங்க பெஸ்ட் ஆப்ஷன் முதல் நாள் நைட்டு நீங்கள் க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நைட் அப்படின்னா ஒரு 3 AM வச்சுக்கோங்க. ஒரு 2 AM 3 AM ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியிலேருந்தே நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த டைமில் போய் ஜாயின் பண்ணிட்டோன்னா ஒரு 5 o'clock க்யூ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 மணிக்கு வைகுண்ட வாசல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் இந்த விஐபிஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்மளை தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. அப்படி நம்ம போகும்போது க்யூ எங்கேயும் நிற்காது, சிங்கிள் லைனாக தான் போவோம். யாரும் நம்மளை முந்தி அடித்து போகக்கூட அங்கே இடமும் இருக்காது, யாரும் போகவும் மாட்டாங்க.
ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லைன் மூவ் ஆகுறது, நம்மளை பிடிச்சி தள்ளுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா காத்தோட்டமாக இருக்கும். க்யூ கொஞ்சம் தூரமாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வெள்ளை கோபுரம் வழியாகவும் போகலாம், ரெங்கா கோபுரமாகவும் போகலாம். 2 சைடில் எந்த சைடு வேணாலும் போகலாம். ஒரு ஸ்டேஜில் 2 க்யூவும் மிங்கிள் ஆகும். அப்போது நம்மள்கிட்ட கேட்பாங்க, மூலவர் சேவை பார்க்குறீங்களா இல்லை வைகுண்ட வாசலுக்கு மட்டும் போகிறீங்களான்ட்டு. நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் மூலவர் சேவை பார்த்துட்டு வைகுண்ட வாசல் போகிறோன்னா ஒரு 2-2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். நான் போன வருஷம் 100 டிக்கெட்டில் போனேன். ஸோ இந்த வருஷம் எந்த டிக்கெட்டும் கிடையாதுங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். டே டைம்லலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா ஷுவராக 5 to 6 hours ஆகும். அதனால தான் முந்தின நாள் நீங்கள் சீக்கிரமாக க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிட்டிங்களோ பெருசாக கஷ்டம் தெரியாது. அண்ட் அந்த க்யூ மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே மூவிங்லேயே இருக்கும். உங்களால் ரூம் எடுக்க முடியும் அப்படின்னா நாளே நீங்கள் மூலவர் சேவையில் முடிச்சிருங்க. அதாவது முத்தங்கி சேவையில் பெருமாள் இருப்பார், சேவிச்சிருங்க. ஸோ தட் அடுத்த நாள் நம்ம வைகுண்ட வாசல் வழியாக மட்டும் வெளியில் வரலாம். இல்லை சேமாகவே நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காலையில் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. காலையில் நான் சொல்கிறது 2 மணிக்கெல்லாம் வந்து நிற்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 5 மணிக்கு க்யூ ஓப்பன் ஆகிறப்போ ஃபாஸ்ட்டாக வந்துடலாம் சீக்கிரமாக. இப்போ ரெங்கா கோபுரம் வழியாக வெளியில் போகிறோம், உள்ளே போகிறோம் அப்படின்னா வெள்ளை கோபுரம் வழியாக தான் வெளியில் வர முடியும். அந்த மாதிரி க்யூ லைன்ஸ்லேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. நல்லா க்ரௌடும் இருக்கும். ஏன்னா ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியில் நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு வைகுண்ட வாசல் வழியாக வர்றது, மேலே வைகுண்ட வாசல் கிடக்கிறப்போ மேலே பள்ளி இருக்கும். அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் இயர் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். க்யூவில் போகும்போதெல்லாம் வீடியோ எடுத்ததெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு எந்த டிக்கெட்டும் பாஸும் கிடையாது. ஃப்ரீ தர்ஷனத்தில் மட்டும்தான் அனுமதிப்பாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிசம்பர் 30 காலையில் 4 மணி போல் பரமபத வாசல் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து ஜனவரி 4 வைரமுடி சேவை, ஜனவரி 5 திருக்கைத்தல சேவை, ஜனவரி 6 திருமங்கை மன்னன் வேடுபரி, ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது கூட. ஜனவரி 8 தீர்த்தவாரி. டிசம்பர் 30 காலையில் 4 மணி போல் பரமபத வாசல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்தடுத்த நாள்லலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இப்போ 8 வரைக்கும் அனுமதிப்பாங்க. 10 நாட்கள் அங்கேயும் வைகுண்ட வாசலில் அனுமதிப்பாங்க. மூலவர் சேவையோடு நீங்கள் வைகுண்ட வாசலுக்கும் போகணும் அப்படின்னா அவசியம் HSC போர்ட்டலில் டைமிங்ஸ் பார்த்துட்டு போங்க. ஒரு நாளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சில நாட்கள்லாம் இப்போ வேடுபறி நடக்கிற நாள்லாம் மூலவர் சேவையே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அதனால் நீங்கள் நான் சொல்கிறது இல்லாமல் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. வைகுண்ட வாசல் மட்டும் போதுன்னா அதோட டைமிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம்ஸ்லேருந்து இந்த டைம் வரைக்கும் வைகுண்ட வாசலில் அனுமதிப்போம் அப்படின்ட்டு. அண்ட் ஜனவரி 9 ரொம்ப விசேஷமான நம்மாழ்வார் மோட்சம். வைகுண்ட வாசலில் நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா டிசம்பர் 30 ஜனவரி 8 வரைக்கும் டைமிங்ஸ். ஆனால் அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. க்ரௌடு அதிகமாக இருக்குமே வைகுண்ட ஏகாதசிக்கு. ஆனாலும் ஸ்ரீரங்கம் பரமபத வாசல் வழியாக வெளியில் வரணும்னு விருப்பப்படுறவங்க டிசம்பர் 30 விட்டுருங்க. மீதி 10 நாட்களை எப்போ வேணாலும் நம்ம போகலாம். மீதி நாள்லாம் அந்தளவுக்கு க்ரௌடு இருக்காது பரமபத வாசல் வழியாக வெளியில் வர்றதுக்கு. நான் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்துக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அண்ட் இப்போது ஸ்ரீரங்கம் கோயிலில் தரிசனம் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தர்ஷன் சம்மந்தமாக டவுட் இருந்தால் ஸ்ரீரங்கம் கான்டாக்ட் நம்பர்லேயே கோயிலுக்கு கேட்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாதுகை ரெங்கநாத பெருமாளுக்கு சாத்தினது. நம்ம போய் தொட்டு சேவிக்கலாம். ரொம்ப விசேஷமானது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போகிறீங்க இல்லை போயிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது, அப்பப்போ தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்களையும் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் சாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி பற்றின டீட்டெயில்ஸ் போய் சேரும். தேங்க்யூ.